புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். வெறும் 60s 90s 70s 80s இருந்த ஒரு நடிகர் இல்ல, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட். தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க. தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம்? ஏன்னா இங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீ இருக்க, நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லயும் நடிச்சிருக்கேன். Ladies and gentlemen, the moment we are all waiting for. இந்த டயலாக் ஓட அவரை வெல்கம் பண்ணிடலாமா? இந்த மாமா சௌக்கியமா? லவ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், சித்ராஜ் மாமாவுக்கு, நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும், சுந்தர் சார், அனந்தராஜ் சார், எல்லாரும் இருக்காங்க, ஷில்பா, கிருதி, கிரண் சார், மாஸ்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது. நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பாத்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் பண்றீங்களா, நலன் சார் படம் பண்றீங்களான்னு. அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வைஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாலித்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1001 அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு, அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்ப நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன், சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன். சோ அந்த வீடியோல ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான், நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி
ஒண்ணு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 90s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்ல, அவர் ஒரு எமோஷன். அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம், அவர் மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகனும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃபுளுன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவர் பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது. இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜெனரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் இவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பாக்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதுல கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐ அம் சோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி.
அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும். பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம். பொறுமையா ஒவ்வொன்றும் பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும். அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்ல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார். அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்று காலில் பாப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிக்கிறிய, எதுக்குப்பா இங்க நிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவருன்னு உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு. கையில எவ்வளவு பணம் தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு. கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். சோ இப்படி அவரு கிட்ட அவரை பத்தி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்துவோம் நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு. நான் பயந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். வாகேஸ்வர் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, தாத்தாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும். ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி a வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க. நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவரு நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாவே பாக்குறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்ததுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்திருப்பீங்க, அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே எனக்கு கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ. தேங்க்யூ. கார்த்தி சார் அப்புறம் இன்னும் இது ஒரு 5 பசங்க பொடி பசங்க நடிச்சிருக்காங்க. ஹலோ கைஸ். அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வரும், அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு வந்து நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்கள பாக்குறதுக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி. யூ ஆர் a great dancer. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து what can I do for you அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். I think the way she carried herself. வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. You have a bright future. Keep working hard. And இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகனா நடிச்சேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்துல
நான் இருந்த பதவியில தான் நீயும் இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? ஆ? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ வந்து மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர்தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்கண்ணே, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவரா தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவரா தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டேனாவே இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றிங்க. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாளா நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது. யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்களாம். இருந்தா கொடுக்கறது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதையே கொடுக்கறதுன்னு. இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம். சோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன். அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. வாவாதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன் பணி, மக்களுக்காகவே அர்ப்பணி, வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல. சோ அவங்களுக்கும் இந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் கார்த்தி சார். அண்ட் வாவாதியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும். தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஒன் மோர் டைம் ஃபார் ஆர் வெரி ஓன் கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். லவ் யூ மக்களே. தேங்க்யூ. Everybody, 12th of December 2025 வாவாதியார் நம்மளுடைய தியேட்டர்ஸ்ல ஸ்டுடியோ கிரீன் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கார்த்தி அவர்கள் இன் வாவாதியார்.